சங்கீத புஸ்தகம் 30வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கிறோம். 30வது சங்கீதம். சங்கீத புஸ்தகத்தை வாசித்து நாம் கர்த்தரை என்ன பண்ணுறோம்? துதிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் சங்கீதத்தின் மூலமாக ஆண்டு சொல்ல கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் தேவனை துதித்து பாட வேண்டும். அந்த சங்கீதங்களாலும் நாம் கர்த்தரை துதித்து பாடலாம். சரியா? சங்கீதம் 30 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவட்ட அமர், நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியாக நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கி. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோட காத்தி. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலைஞனானேன். நான் குழியில் இறங்குகிறேன். என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உமது துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குவோம். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரு. கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயமாயிரு என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக பாட பண்ணினேன். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனவனுடையாக நீர் என் ரட்டை கலத்து போட்டு மகிழ்ச்சியில் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்போம். கைவன் துதிப்போமா? அன்று இயேசுவே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வாசிக்கிறோம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தத்தில் எப்படி விண்ணப்பம் பாருங்க. என் சத்துருக்களின் என்னை மேற்கொண்டு மகிழவட்டாமல் சொல்லுமா, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவட்டாமல் செய்கிறவரே நீர் வாழ்க. என் சத்துருக்கள் ஏகவாய் பெற இருக்கிறார்கள். நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் உம்மை போற்றுவேன், உம்மை புகழ்வேன், உம்மை ஆராதிப்பேன். என்னை கைதூக்கி எடுத்தபடியால் உம்மை போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன்.
பிதாவே நீர் வாழ்க, குமாரன் இயேசுவே நீர் வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கூர்வே என்னும் அதிகமா ஆராதிப்பே, என்னும் ஆர்வமாய் அன்பு கூர்வே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். தொடர்ச்சியான பார்க்கிறேன். தேவனாய கர்த்தாவே நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சொல்லுவான், நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனாய கர்த்தாவே, என் தேவனாய கர்த்தாவே நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். குணமாக்கும் நோயிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்குபத்திலிருந்து நீ குணமாக்க ஆண்டவரே. என் தேவனே, என் பாவ தோஷத்தை மன்னித்து என்னை குணமாக்கும் ஆண்டவரே. குணமாக்கும் கர்த்தரே வாழ்க. நீ குணமாக்குகிறவரே, எவ்வளவு நோய்களை குணமாக்கினேன், எவ்வளவு நோயிலிருந்து சுகம் தந்தி. சோத்திரம் ஆண்டவர், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கர்த்தாவே என் ஆத்துமாவை பாதாளத்திலும் ஏறபடி நான் குழியில் இறங்காதபடி என் உயிரோடு காத்தி, என் உயிரோடு காத்தி. சொல்லுவோமா? காக்கும் தெய்வமே நீ வாழ்க, காக்கவரே நீ காப்பவரே நீ வாழ்க, நீ காப்பவரே நீ வாழ்க. காக்கும் காரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவா இருவையாரே. காக்கும் காரங்கள் இருவையாரே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, இயேசுவை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள், கொண்டாடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். சுலோமா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை, பரிசுத்தத்தின் அவருடைய பரிசுத்தத்தில் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். சுலோமா, இந்த பரிசுத்தத்தின் நினைவு கூறுதல் நான் பரிசுத்தமாக்கின நினைவு கூற வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தமாக்கினார், ரத்த சிந்தி பரிசுத்தமாக்கினார், ரத்த சிந்தி பரிசுத்தமாக்கினார். பட்ட பாடுகளினாலே, அவர் சிந்த ரத்தத்தினாலே, பாவங்களை ஏற்றுக்கொண்டதினாலே அவர் பரிசுத்தமாக்கினார். இந்த நாள் பரிசுத்தத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற நாள், நீ கொண்டாடுகிற நாள். அல்லேலூயா. இயேசு பாவத்துக்காய் மரித்தார், ரத்த சிந்தினார். மூன்றாம் நாள் உயிரோடு இருந்து அபோகத்திலே பிதாவின் வலதுபுறத்திலே வீற்றிருக்கிறார், வீற்றிருக்கிறார், வீற்றிருக்கிறார். பரிசுத்தத்தை, அவர் பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடும் நாள். இந்த நாளில் கொண்டாடும் நாள். அவரை கொண்டாடுவேன், அவரை கொண்டாடுவேன், ஆராதிப்பேன், ஆனந்த சத்தமாய் ஆர்ப்பரிப்பேன். ஹல்லேலூயா. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், என் மகனாய் ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். சத்தத்தை உயர்த்தி, இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். நினைவு கூற மாட்டார்
என் நேசரின் பின் செல்லுவேன். நினைவு கூற மாட்டான் என் நேசரின் பின் செல்லுவேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். கையில் சொல்லும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தூங்கும், விடிய காலத்தில் களி பூண்டார் சொல்லுவான். ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. ஆண்டவரே உடைய கோபம் ஒரு நிமிஷம் கோபப்பட்டார். நாங்கள் இல்லாமல் போயிடுவோம், நாங்கள் இல்லாமல் போயிடுவோம். எங்கள் கிருபையாய் பாவியாகி எங்கள் கிருபையாய் பரிசுத்தமாக்கும் கர்த்தாவே, எங்களுக்கு கிருபையாய் நம்முடைய தயவு நீடியவான் இன்னும் உயிரோடு இருக்கும், இன்னும் துதிக்கிறோம், ஆராதிக்கிறான். தயவுக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம். தயவுள்ள தெய்வமே ஸ்தோத்திரம். உடைய தயவு நீடிய வாழ்வு. கர்த்தராகிய இயேசுவே உடைய தயவு நீடிய வாழ்வு வாழ்வான். என் வாழ்வு தந்து நீ நடத்து, நீ வாழவுக்கு தெய்வமே, நீ வாழ்க. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிடம் கீதமானார், நான் யாருக்கு பயப்படுவேன்? ஹல்லேலூயா. சங்கீதம் 30:6 சொல்லுகிறது, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவேன் என்று என் வாழ்வில் சொல்லுவான். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்வில் சொல்லுவான். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. என் கர்த்தர் என் கண்மலை, கர்த்தர் என் கண்மலையாயிருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரே என் கண்மலை, கர்த்தரே கர்த்தர் இயேசு என் கண்மலை, அவரே என் கண்மலை, அவரே என் கண்மலை. அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ கண்மலை மேல் வீடு கட்டிய புத்திமானுக்கு சமமாக என் நேசர் ஒப்பிடுகிறார். அவரே என் கண்மலை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் வாழ்விலே சொல்லுவேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆமே, நான் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுவான், சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேனேசர், இதுவரை உதவினீரே. எபேனேசர், இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபேனேசர், இதுவரை உதவி செய்தீர். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான். ஹல்லேலூயா. வாசிக்கிறோம். கர்த்தாவே, 7வது சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என்னை பர்வத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போது நான் கலங்கினேன்.
கர்த்தாவே இந்த தயவினால் நீரியன் பருவத்தை இடமாய் நிற்க பண்ணிருந்தீங்க. கர்த்தர் தான் விடுறாரு, நிற்க பண்ணுகிறார். கர்த்தர் தான் விடுகிறார். நம்ம நிற்க பண்ணுகிறார். நீதி பாதையில் சும்மா சத்தியத்தின் பாதையில் நிற்க பண்ணுகிறார், நிலைக்க பண்ணுகிறார், நிற்க பண்ணுகிறார், நிலைக்க பண்ணுகிறார். தேவனை நீ வாழ்க, நிற்க சொல்லு, நிற்க செய்கிறவரே நீ வாழ்க, நிலைக்க செய்கிறவரே நீ வாழ்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. அவர் தயவு, அவர் இரக்கம், அவர் அச்சன்யம் பெரியது. ஹல்லேலூயா. சரத்தை பாடிடுமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் சுகமுடன் இருப்பதும் சுகமுடன் வாழ்வதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையே, நான் சுகமுடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கைவிட்டு கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஹல்லேலூயா. எட்டாவது சொல்லுகிறது நான் சொல்லுவேன், குழியில் இறகுகளில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? பொழுது உண்மை துதித்து சத்தியத்தை அறிவிக்குமோ அந்த சங்கீதத்தாக சொல்லுவான். நான் குழியில் இறகுகளில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? பொழுதி உண்மை துதித்து சத்தத்தை அறிவிக்குமோ? சொல்லுவோம், ஆண்டவரே என் குழியில் விழுவாதபடி, குழியில் நோக்காதபடி முன்னாள் வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் நீ பாதுகாத்து உன்னுடைய ரட்சணியம் பெரியது. பொழுது உண்மை துதிப்பதில்லை, பொழுது உண்மை துதிப்பதில்லை, ஒரு சத்தியத்தை அறிவிப்பதில்லை. நானும் சத்தத்தை உயர்த்தி உன்னை அறிவிக்க, சத்தியத்தை சொல்ல என்னை முன்குறித்து என்னை தூக்கெடுத்து தாய் வயிற்றில் தோன்று முன்னே நீ தெரிந்தெடுத்து. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தாய் வயிற்றிலிருந்து நீ பிரித்தெடுத்தவரே நீர்தான், நீர்தான் ஆண்டவர், நீர்தான் ஆண்டவர், நீர்தான் ஆண்டவர், நீர்தான் நீ முன்குறித்ததை, நீ முன்குறித்ததை. தாய் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாய் போல சேர்த்து காத்து அழைத்துக் கொண்டீரே. தாய் கருவில் தோன்று முன்னே தோன்று கொண்டீரே, தாயை போல சேர்த்து காத்து அழைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இலக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. 9வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயமாயிரும் என்று சொல்லி கர்த்தாவே நீ நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். சொல்லுமா, கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும், ஆவியாயிரும், என் மேல் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயமாயிரும், சகாயமரும், இரக்கமுள்ள தெய்வமே, சகாயரே, சகாயரே, ரட்சகா, இயேசுநாதா, இயேசுநாதா, நீர் என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் சகாயம், எனக்கு சகாயத்தை தார். நோக்கி கூப்பிடுகிறேன், நோக்கி கெஞ்சுகிறேன், நோக்கி கஞ்சுகிறேன், நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே நோக்கி கதறுகிறேன், நோக்கி கதறுகிறேன். எனக்கு உதவிடும், எனக்கு உதவிடும், எனக்கு உதவி செய், எனக்கு உதவி செய். நோக்கி பார்க்கிறேன். என் புலம்பலை ஆனந்த கலப்பாய் மாற பண்ணி, என் புலம்பலை ஆனந்த கலப்பாய் மாற பண்ணி, என் மகிமை அமர்ந்திராமல் கீர்த்தனம் பண்ணும்படியாக என் ரட்டுகளை
களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினார், என் இடை கட்டினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். கையில் சொல்லுங்க, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். எனக்கு அநேக புலம்பு, அநேக புலம்பு, அநேக புலம்பு, அநேக புலம்பலை பாடி பாடி சோர்ந்து போனேன். புலம்பி புலம்பி குழம்பி குழம்பி ஒன்றுமில்லாமல் போனேன். என் புலம்பலை ஆனந்த கலப்பாய் மாற பண்ணினி, மாற பண்ணினி, மாற பண்ணினி, மாற பண்ணினி. நீரே என் ஜீவன், நீரே என் ரட்சகர், நீரே என் தேவன். நான் என் தேவனாகிய கர்த்தாவே என்றென்றைக்கும் துதிப்பேன், துதிப்பேன். தேவனாகிய கர்த்தாவே என்றென்றைக்கும் துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாய் என்றே சொல்லுவேன். என் தேவனை நோக்கி அடைக்கலப்பாய் என்றே சொல்லுவேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. சங்கீதம் 12 சொல்வது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன், உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆண்டவரை என்றென்றைக்கும் துதிப்பேன். சொல்லுங்க, கையை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்பேன். நீ பெரியவர், நீ நல்லவர், நீ போதுமானவர். ஆண்டவர் என்றென்றைக்கும் துதிக்கிறது. எவ்வளவோ நன்மைகளை செய்வோம், எவ்வளோ கிருபை செய்வோம், எவ்வளோ இரக்கமானது. நோக்கி பார்க்கிறான், நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்க்கிறான். காலையில் சுமத்திருக்கிறோம். என்றென்றைக்கும் துதிக்கும்படியாக ஒரு கிருபை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆனந்த தைலத்தை எங்களை ஊற்றி இருக்கிறதுக்காக சோத்திரமானது. காலங்களை கைடம் ஆராதிக்க தொழுதுகளை ஏமாற்றும். நீரே உயர்ந்தவர், நீரே சிறந்தவர், நீரே ஆதியும் அந்தம் ஆல்பாவும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறான். எங்களை கிருபையாய் தயவாயும் இரக்கமாயும் பிரிவான வழிகளை நடக்க உதவி செய்யும். அனுதினம் சத்தியத்தில் நடக்க என்னை ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.